நியூஸ் 18 டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு 2026 ஆண்டு. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கிறது என்றதை பார்க்க போகின்றோம். அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்க்க போகின்றோம். மேலும் பொது பலன்களாக இந்த 2026 ஆண்டு கிரக நிலையை வைத்து நாட்டிற்கும் மற்றும் உலகத்திற்கும் எப்படி இருக்கிறதும் விலைவாசிகள் மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. மீண்டும் ஒரு முறை நியூஸ் 18 டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 1/1/2026 ஆண்டு மார்கழி மாதம் 17ஆம் நாள் வேலைக்கிழமை, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஆண்டு. ரோகிணி நட்சத்திரம் என்றால் ரிஷபராசி. அன்றைய நாள் திரையோதசி திதியும் பிரதோஷமும் வருவது விசேஷம். அதே சமயத்தில் இந்த ஆண்டில் திருக்கணிதத்தின்படி 2 பயிற்சிகள் உண்டு. ஒன்று குரு பயிற்சி உண்டு, அடுத்தது ராகு கேது பயிற்சி உண்டு. ராகு கேது பயிற்சி 5/12/2026 ஆண்டு. குரு பயிற்சி 26/5/2026 ஆண்டு வாக்கியபடி. 31/10/2026 ஆண்டு திருக்கணிதத்தின் அதிசார அமைப்பு. அதேபோல் 2/6/2026 ஆண்டு குரு பெயர்ச்சி திருக்கணிதத்தின்படி. வாக்கியபடி இந்த ஆண்டு சனி பயிற்சி காணப்படுகிறது. ஏற்கனவே திருக்கணிதத்தின்படி சனி பயிற்சி முடிந்துவிட்டது என்பதையும் நேயர்கள் நினைவில் வைத்துக் கொள்வீர்கள். எனவே இந்த கிரக நிலைகள், ராகு கேது அமைப்பு, குரு அமைப்பு இதெல்லாம் வைத்து இந்த 2026 ஆண்டுடைய பயிற்சிகளை எப்படி இருக்கிறது என்பதையும் இந்த மக்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதையும் பார்ப்போம். தங்கத்தில் முதலீடு செய்வது கண்டிப்பாக தங்க விலைவாசி கண்டிப்பாக ஏறிக்கொண்டே இருக்கும். அதில் எந்த குழப்பமும் வேண்டாம். 1 லட்சம் போன தங்கம் கூட இன்னும் அதிகமாகக்கூடிய அமைப்பு தான். ஏனென்றால் கும்பத்தின் வீட்டை குரு பார்வையிடக்கூடிய பயிற்சியாக வரக்கூடிய பயிற்சி காணப்படுவது. அதாவது கும்பத்திலிருந்து சனியானவர் திருக்கணிதத்தின்படி ஏற்கனவே பயிற்சியாகி இருந்தாலும் வாக்கியபடி இப்போ பயிற்சியாகக்கூடிய சனியை கடகத்தில் இருக்கக்கூடிய குரு மீனராசியை பார்க்க போகிறார். அந்த மீனராசியில்தான் சனியுடைய தாக்கத்தையும் கண்ட்ரோல் செய்து குருவுடைய அதிகார நிலைநாட்டை செய்வார். அப்படி செய்கின்ற சமயத்தில் கண்டிப்பாக தங்கத்தின் விலை ஏறிக்கொண்டே தான் இருக்கும். அதில் மாற்றமில்லை. வெள்ளியம் அதுபோல் தான் காணப்படும். நாட்டு தலைவர்கள் தவறான முடிவுகளை நிறைய எடுப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதேபோல் அரசியலில் நிறைய கூட்டணிகள், பிரச்சனைகள், எதிர்பாராத தலைவர்கள் எல்லாம் திடீர் பெயர் புகழ் பெறுவதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம். உலகத்தில் பெரும் நாடுகள் அமெரிக்கா, ஜெர்மனி, பிரிட்டன் போன்ற நாடுகள், யூரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகளிலெல்லாம் பதட்டங்கள் நிச்சயமாக ஏற்படும். ஸ்திரத்தன்மை காணப்படும். மக்கள் கஷ்டப்படுவார்கள். மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய கும்பல் எந்த நாட்டில் இருந்தாலும் உலகம் முழுவதும் அவர்களுக்கு ஒரு தொந்தரவுகள் காணப்படும். மக்களுக்கு இவ்வளோ பணங்காசு சம்பாதிச்சு சந்தோஷமாக வேலையிலிருந்தும் ஒரே நாளில் நிம்மதியில்லாத தன்மைகள் ஏற்படுவது, போர் மேகங்கள் சூழ்வது, ஆயுத பூமிகள் ஏற்படுவதெல்லாம் காணப்படும். ஏனென்றால் கண்டிப்பாக ஜூன் மாதத்திலிருந்து குருவானவர் உச்சம் பெறுகிறார். கடகத்தில் அவருடைய பார்வையிடக்கூடிய அமைப்பையும் கணக்கில் கொள்ள வேண்டும். சனி மீனத்தில் குரு வீட்டில் இருப்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு, சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது, பேசிக்காக மற்ற கிரகங்கள், மாத கிரகங்கள் மாறுவதை கணக்கில் கொண்டு தான் இந்த பயிற்சி. அதனால் பணத்தில் முதலீடுகளில் மக்கள் பாதுகாப்பாக இருப்பது முக்கியம். ஷேர் எல்லாம் திடீரென்று லாங் டைம் ஷேர் எல்லாம், மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் அதில் நிபுணத்துவம் பெற்றவர்களிடம் கலந்தாலோசித்து செய்வது தான் நன்மை ஏற்படுத்தி தரும். நிறைய இடத்தில் மத மோதல்கள் தான் உலகம் முழுவதும் காணப்படும்.
உலகம் முழுவதும் நிறைய இடத்தில் மத மோதல்கள், இன மோதல்கள் தான் காணப்படும். இது பெரும் பிரச்சனையாக காணப்படக்கூடிய அமைப்பு காணப்படும். அதேபோல் நல்ல வளர்ந்த நாடுகளில், குறிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், இந்தியர்கள் அமெரிக்காவில் போய் 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் கஷ்டப்பட்டு டெவலப் ஆகி தங்களுடைய நிறுவனங்கள், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாம் கபலீகரம் செய்வதற்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் முயற்சிப்பார்கள். ஸோ இதெல்லாம் நமக்கு நடக்கும் என்று 30 ஆண்டுகளில் இல்லாத ஒரு பிரச்சனையெல்லாம் சந்திக்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும். சட்டத்திற்கு பெரும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மேலை நாடுகளிலே இந்த துரதிர்ஷ்டம் ஏற்படுவது தான் கஷ்டமாக இருக்கும். அதனால் மக்கள் அந்த ஊரில் நாங்கள் அமெரிக்காவில் இருக்கிறோம், பிரிட்டனில் இருக்கிறோம், ஜெர்மனியில் இருக்கிறோம், லண்டனில் இருக்கிறோம் என்று பெருமை பேசி கொண்டிருந்த மக்களெல்லாம் முதலில் கொஞ்சம் உங்களுடைய சேமிப்பெல்லாம் தாய்நாட்டில் வைத்து கொள்வதும், அல்லது சேஃபஸ்டாக இருக்கக்கூடிய சிங்கப்பூர், துபாய் போன்ற நாடுகளில், சட்டத்திற்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய நாடுகளில் சிறிது முதலீடுகள் எல்லாம் மாற்றி வைத்து கொள்வதும் வரக்கூடிய காலகட்டத்தில் நன்மை ஏற்படுத்தி தரும். பதட்டங்கள் அதிகமாக காணக்கூடிய காலகட்டம். மருத்துவத்தில் புரட்சிகள் காணப்படும். எல்லா நோய்களுக்கும் உண்டான மருத்துவ புரட்சி முறைகளை விரைவிலே பார்க்கக்கூடிய காலகட்டம். குறிப்பாக நிறைய நோய்களுக்கு, பெரும் பெரும் நோய்களுக்கு, அதேபோல் எலும்புகள் முறிவு, மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள், கண்ணு சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் பெரும் புரட்சி ஏற்படும். அதேபோல் காது, மூக்கு, தொண்டை, நிறைய நோய்களுக்கு, விடை தெரியாத நோய்களுக்கெல்லாம் மருந்துகள் கிடைப்பதும், மனிதன் வயதான காலத்தில் இளமை திரும்புவதற்குண்டான ரகசியங்கள் எல்லாம், ஏனென்றால் குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனியால் புரட்சிகள் ஏற்படும். மருத்துவத்தில் புரட்சிகள் கண்டிப்பாக ஏற்படும். 27.5 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி இதே சனி மீனத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மருத்துவத்தில் புரட்சி ஏற்படுவது போல் புது நோய்களும் உருவாகும். அந்த நோய்கள் எப்படி என்றால் இயற்கையாக வராதான், அதாவது கிருமிகளாலோ ஏதோ மனிதன் உருவாக்கக்கூடிய நாசக்கார சக்தியால் வருமா. அதாவது நோய்களில் தொந்தரவு, உணவுகளில் தொந்தரவு, உணவுகளில் விஷம், நோய்களை பரப்ப விடுவது, அதாவது மனிதர்களை கொல்வதற்கு என்னென்ன முறையில் இந்த உலகத்தில் எளிமைப்படுத்தப்பட்ட வித்தைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் கொண்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய அமைப்பு. கலி உலகத்திற்கு வாழ்கிறோம் என்பதை மக்கள் உணரக்கூடிய அமைப்பு. அதனால் சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது இருப்பதனால் தெய்வ மார்க்கங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். தெய்வத்தின் பக்கம் நிறைய பேர் திரும்புவார்கள். கடவுளே இல்லை என்பவர்கள் கூட ஏதோ ஒரு சக்தி தான் நம்மளை காப்பாற்ற வேண்டும் என்று நம்புவார்கள். ஏன்னா எல்லா இடத்துலையும் பதட்டம் காணப்படும். தலைவர்கள் உயிர்களுக்கெல்லாம் 2026ஆம் ஆண்டு வரைக்கும், அது அமெரிக்க தலைவராக இருக்கட்டும், இந்திய தலைவர்களாக இருக்கட்டும், பெரும் தொழிலதிபர்களாக இருக்கட்டும், பெரும் நடிகர்களாக இருக்கட்டும், இயற்கையாகவோ எதிரிகளாலோ செயற்கையாலோ வாகனங்களாலோ விமான விபத்துகளாலோ பெரும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. 2026ஆம் ஆண்டு ஆகாய மார்க்க பிரச்சனைகள், கடல் மார்க்க பிரச்சனைகள், இயற்கை பேரிடர்கள், பெரும் பேரிடர்களில் அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு, அது வருவதற்கு முன்பாகவே கண்டிப்பாக நிலநடுக்கங்கள், பெரிய அளவுக்கு சுனாமிகள் போன்ற பாதிப்புகள், ஜனவரி 1ஆம் தேதியே ஏதாவது ஒரு ஊரில் ஏதாவது ஒரு பெரும் பிரச்சனை ஏற்படுவதற்கு கூட வாய்ப்புகள் இருப்பதும், ரிஷபத்தில் ஜனவரி 1 பிறக்கக்கூடிய அமைப்பும், பிரதோஷ காலகட்டம் என்பதனால் அதனுடைய தாக்கங்கள் ஜனவரி 1 அதனுடைய வீரியம் உலகத்திற்கு காணப்படக்கூடிய அமைப்பு. போர் மேகங்கள் தான் எல்லா ஊரிலும். போரெல்லாம் இது நிற்கும் அது நிற்கும் என்று சொல்வார்கள். மீண்டும் மீண்டும் போர் வந்து கொண்டிருக்கும். மன்னர்கள், ஆட்சியாளர்கள், அதாவது மன்னர்கள் என்றால் ஆட்சியில் செய்யக்கூடியவர்கள், பிரதமர்கள், ஜனாதிபதிகள், இவர்களுக்கெல்லாம் பதவி வரி பிடித்து அரசியலில் எப்பொழுதும் நாங்கள் நிரந்தரமாக மண்ணுக்கு போகப் போகிறோம் என்பதெல்லாம், ஏன்னா மண்ணுக்கு போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாகி விடக்கூடிய காலகட்டம். விபத்துகளால் தான் மனிதன் சீக்கிரமாக இறக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். மனிதனாக தற்கொலை செய்து கொண்டால்தான். மற்றபடி நான் சொன்ன போல் மருத்துவ புரட்சிகள்,
ஏற்கனவே சொல்லி கொண்டு இருப்பது 2022 2031க்குள்ளாக பல நோய்களுக்கு இப்பொழுது நோயில் கஷ்டப்படுபவர்களை கூட அது வரைக்கும் தாக்கு பிடித்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு முழு தீர்வு கிடைக்கக்கூடிய மருத்துவ முறை மாற்றங்கள் எல்லாம், டெக்னாலஜி வளர்ச்சி எல்லாம் காணப்படும். எல்லாமே ஸ்பீட் டெக்னாலஜி வளரக்கூடிய அமைப்பு ஏற்படும். அந்த கடந்த குரு வீட்டிற்கு மீனத்திற்கு சனி வந்த காலத்தில் அதிலிருந்து இப்பொழுது எவ்வளோ டெவலப்மெண்ட்டோ இப்பொழுது அதே சனி மீனத்திரு வீட்டிற்கு வந்திருக்கிறதுனால் பெரும் டெவலப்மெண்ட்டை அடுத்த 27 ஆண்டுகளுக்கு 27.5 ஆண்டுகளுக்கு கொடுத்தே தீர்வார். ஏனென்றால் சுத்து முக்கியம், அது பெரும் சுத்தாக காணப்படும். மீனத்திலிருந்து அடுத்தது மேஷம் என்ற முதல் ராசிக்கு வரக்கூடிய சனி பயிற்சி, அதற்கு முன்பாகவே நிறைய மாற்றங்கள், உலகத்தை புரட்டி போடக்கூடிய அமைப்பு, அழிவு பாதை, டெவலப்மெண்ட் பாதை, பல முகத்துடன் சனியின் தாக்கத்தை இந்த உலகம் பார்க்க போகக்கூடிய காலகட்டம். அரசியலில் கண்டிப்பாக இந்தியாவில் இனி எல்லா இடத்திலும் கூட்டாட்சி தத்துவம்தான் வரும். தனிப்பட்ட மெஜாரிட்டி எடுத்தாலும் கூட்டாளிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கக்கூடிய நிலைமை ஏற்படக்கூடிய காலகட்டம்தான் காட்டுகிறது. அதற்கேற்றவாறு தான் இனி அரசியல் நகர்வுகளும் காணப்படும். தமிழ்நாட்டிலும் வரக்கூடிய அமைப்பில் டிசம்பர் மாதம், ஏனென்றால் நம்ம இப்பொழுதே பேசுகிறோம், பொங்கலுக்குள்ளாக, அதாவது ஜனவரி 14க்குள்ளாக, டிசம்பர் 20லிருந்து பொங்கல் ஜனவரி 14க்குள் நிறைய கூட்டணியுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறி எதிர்பார்க்காத கூட்டணிகள் எல்லாம் ஏற்படும். அதுவரை இந்த ப்ரெடிக்ஷன் அந்த ப்ரெடிக்ஷன் யார் சொன்னாலும் தவறுகள் ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் தலைவர்கள் கவனமாக பார்த்து கொள்வதும், உடன்பிறப்பு சகோதர சகோதரிகள் என்று சொல்லி கொண்டிருப்பவர்களெல்லாம் அடித்து கொள்ளக்கூடிய காட்சியெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக தான் நான் பார்க்கிறேன். எப்பொழுதும் குரு வீட்டில் சனி இருப்பது, குரு உச்சம் பெறுகிறதெல்லாம் மகான்கள் வழிபாடு, குருமார்கள் வழிபாடு, இதெல்லாம் செய்வது உலகத்தில் நன்மை. எல்லா மதத்தினரும் அவரவர் வழக்கப்படி இயற்கையை பாதுகாப்பது, ஆயில்லா ஜீவராசிகளுக்கு உணவளிப்பது, எல்லாவற்றிலும் இன்முகத்துடன் இருப்பது. அதேபோல் பிரசித்தி பெற்ற ஆலயங்களிலெல்லாம் பாதிப்புகள் காணப்படுகிறது. ஸ்டாம்பேட் ஏற்படுவது, பெரிய கோயில்கள், பெரிய சர்ச்சுகள், பெரிய மசூதிகள், அதேபோல் எல்லா இடத்திலும் விபத்துகள், மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள், அரசியல் மீட்டிங்களாக இருக்கட்டும், திருவிழாக்களாக இருந்தாலும் பெரும் பாதிப்புகள், தீ விபத்துக்கள், மக்களுக்கு சில கயவர்களால் மக்களுக்கு ஏதாவது சாப்பிடக்கூடிய உணவுகளில் பிரச்சனைகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் கவனமாக ஆட்சியாளர்களும் காவல்துறையினரும் கண்டிப்பாக கவனத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக பக்தி மார்க்க இடங்களில்தான் இந்த பாதிப்புகள் அதிகமாக காட்டப்படுவதை கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அது எல்லா விதமான பக்தி மார்களும் இருக்கட்டும், எல்லா விதமான மதத்திலும் அந்த மதமார்கள், குருமார்கள் எல்லாம் நல்ல ஆலோசனைகள் சொன்று மனதில் வன்மத்தை வளர்க்காமல் பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டத்திற்கு தள்ளப்படுகிறோம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எந்த மதமும் வந்தாலும் மனிதன் என்பவன் ஒருவனே என்பதை எல்லோரும் உணர்ந்து அதுக்கேற்றவாறு நாம் தான் கவனமாக இருப்பதும், யாருடைய தூண்டுதல்களுக்கும் நாம் இனம், ஜாதி, மத மோதல்களுக்கெல்லாம் ஆட்படாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு மாற வேண்டிய நிர்பந்தம் 2026ஆம் ஆண்டு ஏற்படும்.